தமிழ்நாட்டில் பழைய அடிமை புதிய அடிமை யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உண்மைதான், அடிமைக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. எப்பவுமே பராசக்தி பார்த்தல, அடிமைங்களுக்கு எப்பவுமே இடம் கிடையாது. போராட்ட குணம் உடையவர்களுக்கு தான் இங்கே இடம். இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்குது. இது வரைக்கும் இவனுங்க எதனா குரல் கொடுத்தாலாம். ஈவன் ஜனநாயகன் படத்துக்கு இவனால் குரல் கொடுக்க முடிஞ்சுதா? சிஎம் சார் அப்படின்னு கேட்டார், பிஎம் சார்னு சொல்ல வேண்டித்தானே. அதுக்கு கூட துப்பு இல்லை. ஒரு வாரம் ஆச்சு, வாயை கூட திறக்கலை ஒன்றுத்துக்கும். அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். அடிமைகளுக்கு இங்கே இடம் இல்லை. அடிமைகள்லாம் யாரை சொல்கிறார்? அடிமைகள்லாம் யாரை சொல்லுவார்? ஒன்று எடப்பாடியை சொல்லுவார், இன்னொன்று இப்போ புதுசாக வராரு ஜனநாயகன் அவரை சொல்லுவார். வேற என்ன? அவர் உண்மையிலே ஜனநாயகன்? ஜனநாயகனும் கிடையாது, அதனால தான் அது வரல. உண்மையான ஜனநாயகம் இல்லை, அதனால தான் வரல. பராசக்தி உண்மையாக இருக்குது, அதனால தான் வந்துருக்குது. ஆமாங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தானே. பழைய அடிமைகள் அந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சதே திமுக தான். புரியுதுங்களா? அந்த எல்லாரும் இப்போ குடும்ப அரசியல்னு பொதுவாக மற்றவங்களாம் சொல்லுவாங்க. வேறு யாரும் எதிர்கட்சி கூட வேறு யாரும் வர முடியாது, அவங்க குடும்பத்தில் தான் ஒருத்தர் வர முடியும் அப்படின்னு. நான் கூட யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அவங்க குடும்பத்தில் தான் ஒருத்தர் வராங்களா, அது எப்படின்னு யோசித்து பார்த்தா, இப்போது இப்போ இந்த பைக் இருக்குது, இந்த பைக்கு எண்டாக இருந்தால் இதில் ஒரு கரை பட்டால் நான் துடைப்பேன். உங்களுக்கு தான் இருந்தால் என்ன பண்ணுவேன்? உங்களை துடைக்க சொல்லுவேன். சார் கரை இருக்குது, அதை துடைங்கன்னுவேன். அப்போது எனக்கு தான் அதில் அக்கறை இருக்கும். என் பைக்குனா எனக்கு தான் அக்கறை இருக்கும், உங்களுக்கு அக்கறை இருக்காது. அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நாட்டு இந்த கட்சி எப்படி கட்டி காத்தது, அண்ணா வளர்த்த கட்சி, கலைஞர் கட்டி காத்த கட்சி, அந்த வாரிசு இப்போ அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. அவங்க வேறு மாதிரி கூட போகலாம். ஆனால் இருந்தாலும் இந்த கட்சிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய கொள்கையை, அவங்க கொள்கையை, அந்த சமூக நீதி, சமத்துவம், சகோதர தத்துவம், இதை எல்லாத்தையும் நிலைநிறுத்தணுன்னு குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, அவங்க வந்தால் அவங்க கரெக்டாக அந்த கொண்ட கொள்கையில் உறுதியாகிறாங்க, ஒன்றுத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை. அதனால் அவங்க பேசுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்களும் ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிடும். கரெக்டு தான் இவங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறது தான் உண்மை. பிஜேபி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். டிஎம்கே தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை. அவர் தான் இப்போ 3000 கொடுத்துட்டாரு. போன வருஷம் ஒன்றும் கொடுக்கல, இந்த வருஷம் 3000 கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க மக்கள்? கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் காசு மாதம் 1000 ரூபாய் அது வரை வந்துருச்சு. பஸ்ஸு ஃப்ரீ இருக்குது, பண்ணிட்டாரு. போன வருஷம் பொங்கல் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி கொடுக்காம விட்டார். இந்த வருஷம் கொடுத்துட்டாருல கரெக்டாக. எப்படியோ ஒன்று. அடுத்த ஆப்ஷன் ஆப்போசிட் பார்ட்டி வெயிட் இல்லை, அவ்வளோதான். எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லைல்ல, அப்போ இருக்கிற கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பஸ் ஃபேர்லாம் அதெல்லாம் நல்ல திட்டம் தானே. நம்மளாம் போனது கிடையாது பஸ்ஸில், இருந்தாலும் ஏழை மக்களுக்கு லேடிஸ் போகிறது நல்ல இதுதான். அந்த ஸ்கீம்ஸ்லாம் சில ஸ்கீம்ஸ்லாம் நல்ல ஓகே தான். அதாவது பொதுவாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும், அது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, மாற்று ஆட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை யார் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் அடிமைத்தனமாக இருக்கிறது அது ஏதோ ஒரு சுயநலத்துக்காக கூட இருக்கலாம், ஒன்று. ரெண்டாவது மக்களுக்காக அடிமையாக இருக்கிறாங்கன்னா அது ஒரு விஷயம். பட் ஆனால் அடிமைத்தனமாக இருக்கிறது சுயநலத்துக்காகவே அடிமைத்தனமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாக்க அதெல்லாம் எடுபடாது. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை யார் காக்கிறாங்களோ, யார் பாதுகாக்கிறாங்களோ, தமிழ் மக்கள் யாரை பாதுகாக்கிறாங்க, மொழியை பார்க்குறாங்களோ, தேசியத்தை பாதுகாக்கிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக மட்டும்தான் அவங்கள ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றது தீர்மானம் பண்ணுவாங்களே தவிர, ஆனால் அடிமைத்தனமாக அப்படின்றது அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் அது கொண்டு வர முடியாது. அவர் சொன்னது கரெக்டு தான். பழைய எதிரி புதிய எதிரி யாரும் வர முடியாது. ஏன்னா இது தமிழ்நாடை பொறுத்தவரையும் திராவிட மாடல் தான். ஏன்னா தமிழக மக்கள் படித்து வளர்ந்தது எல்லாமே திராவிட கட்சியால் தான். ஆனால் புதுசாக யாரும் தேவையில்லை. டிஎம்கே தான், கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேக்கு வேறு வாய்ப்பே இல்லை, டிஎம்கே தான் வரும். அடுத்தது எப்படின்னு சொல்ல முடியாது.
ஆனால் எடப்பாடி அது சந்தேகம்தான். எடப்பாடி அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் வந்து பிஜேபி கூட இல்லாமல் இருந்தாக்கா ஒரு அளவு வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. இந்த எஸ்டிபிஐ கட்சியெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இருந்து இந்த திண்டுக்கல்ல எல்லாம் எலெக்ஷனில் போன எலெக்ஷனில் நின்றாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், அன்றைக்கி என்ன சொன்னார், என் உயிரே போனாலும் நான் பிஜேபி கூட நான் சேர மாட்டேன், நான் அந்த தவறு நான் இனிமேல் செய்யவே மாட்டேன், நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் வச்சு என்னை மன்னிச்சிக்கிறேங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஆனால் டக்குன்னு மாறிட்டார், அடுத்த நிமிஷமே மாறிட்டார். இந்த இதில் வந்து கையை கொடுத்து உடனே கையை தூக்கி உடனே மாறிட்டார். அப்புறம் அவரை பற்றி என்ன நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது உண்மைதான். அது நம்ம பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்ன்றதெல்லாம் கணக்கெலாம் இல்லை. ரியலாக நம்ம நேர்மையாக என்ன இது பண்ணுறோமோ அரசியலில் நம்ம அது பிரகாரம் தான் நம்ம வரப்போகிறோம். அவ்வளோதான். நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறது மாதிரி ஒன்றும் இது இல்லை. தமிழ்நாடு எப்பவுமே போராட்ட குணம் அதிகமாக உள்ள மாநிலம்யா. 1965 37லேருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் சந்தித்து பெரிய பெரிய இது நீதி கட்சியிலேருந்து எல்லாம் ராஜாஜியை பார்த்தது. அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு அவர் பேர்லாம் எனக்கு தெரியல. நான் அவங்களெல்லாம் பார்த்து போராட்ட குணத்தோடு வந்த ஊர் இது. தாளமுத்து நடராஜன் பேர் வச்சுக்கிறாங்க. ஏன் பேர் வச்சாங்க தாளமுத்துன்னு ஒருத்தர் இந்திய எதிர்ப்புக்காக இறந்து போனார், நடராஜன் ஒருத்தர் இறந்து போனார். அவங்க 2 பேர் ஞாபகமாக எக்மோரில் தாளமுத்து நடராஜன் பேர் வச்சுருக்காங்க. இதை விட என்ன வேணும்? அதுதான் போராட்ட குணம். போராட்ட குணம் உடையவங்க தான் திமுக. அதனால் அடிமைகளுக்கு இங்கே இடம் இல்லை. விஜய் வந்திருக்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர் சிஎம் வர்ற அளவுக்குலாம் எடுத்தோடனே வர்றது கஷ்டம் தானே. ஸோ எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, ஒரு 4 or 5 எம்எல்ஏஸ் வருவாங்க. ஆனால் ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அவர் நிற்கிறக்கா அவர் ஜெயிக்கலாம். அவர் இப்போ செங்கோட்டையன் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர் ஜெயிக்கலாம். இன்னும் ஒரு இவர் அந்த பிரபு டாக்டர் அவர் நின்னா அவர் ஜெயிப்பார். இந்த மாதிரி ஒரு 2-3 சாய்ஸஸ் தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி போனீங்கன்னா வேறு யாரும் நோன் பர்சன்ஸு வேறு யாரும் பெருசாக கிடையாது. மக்கள் யாரும் போக மாட்டாங்க. டிஎம்கே இத்தனை வருஷம் 50 வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க, அரசியலில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத எப்படி பண்ணணும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பழைய அடிமையே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா விவசாயம் என்று சொல்கிறேன், எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சிச்சு. இப்போ இருக்கவங்களுக்கு இந்த பஸ்ஸு இதெல்லாம் வந்து அது ஓகே, அவங்களுக்கு அது, நம்மளுக்கு அது இல்லை. நான் எதிர்பார்க்கறது விவசாயியை என்னோட கடன் தள்ளுபடி இதுதான் எனக்கு மெயின். நான் விவசாயி ப்ளஸ் ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு 2 வாட்டி தள்ளுபடி கொடுத்தாரு. அதனால் அவர் பழைய அடிமையே எனக்கு ஓரளவு. புதிய அடிமை எப்படி பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அனுபவம் இல்லாமல் வராரு. அது பார்ப்போம் இந்த தேர்தலில் எப்படி அவரோட ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். ஆமாங்க, இப்போ வந்து ஒன்றிய அரசுக்கு எல்லாரும் ஏற்கனவே அதிமுக பிரிவில் அடிமைகளாக எப்படி இருந்தாங்களோ அவங்க வந்து சரி தலைவருக்கு எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அது அதுக்கப்புறம் அம்மா வளர்த்த கட்சி, அதில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இவங்க இல்லையே. அவங்கக்கிட்ட எப்படி அடிமையாக இருந்தாங்களோ அந்த அடிமையை யார் வந்தாலும் அதே மாதிரி காட்டுறாங்க. ஒன்றியத்தில் யார் வந்தாலும் அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இப்போ நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு கல்வி இதுக்கு. அதே வந்து அவங்க எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் மும்மொழி கல்விக்கு க்ளீனாக கைது போட்டிருக்காரு. வாய்ப்பே இல்லை. இப்போ 8 வழி சாலை மக்கள் விரும்புகிறாங்க 8 வழி சாலை மக்கள் விரும்புகிறாங்க சொல்லிட்டு இருந்தார்ல. 4.5 வருஷம் ஆகுது. எந்த மக்கள் 8 வழி சாலை வேணும்னு போராடினாங்க? மக்கள் விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க? 8 வழி சாலை வேணும், எடப்பாடி அது சொன்னார், அதனால் நீங்கள் போட்டாகணும், ஒருத்தர்னா போராடணும். அப்போது அவர் போய் அப்போ அந்த ஸ்கீம் யாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அடிமைகிட்ட இவர் அடிமையாக கட்டிட்டுக்கிறாரு. இதுதான் உண்மை. மற்றபடி அதை எப்படி சொல்கிறோமோ எப்படின்னு தெரியல. அது அடிமையாக இருக்குங்களா இல்லையான்றது நமக்கு ஒரு ஐடியா எதுவும் இல்லை. யாருக்கும் அடிமையே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்கள நம்ம அரசியலில் வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அவ்வளோதான். 100க்கு 100 உண்மை. பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே காலே வைக்க முடியாது. அது கண்டிப்பாக வரவே வராது. அது கேரளாவும் சேர்ந்து தான், கேரளா மாநிலமும் சேர்ந்து தான். அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர் வந்து இப்போ ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம். எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது. அவர் வர்றதும் வராதும் இறைவன் கையில் தான். அவர் நல்லது செஞ்சாக்கா நல்லது வருவார். இப்போ நான் ஒரு மாஸ்டரு, ஒரு சாதாரண படிப்பு அறிவு இல்லாத மாஸ்டரு. இப்போ நான் வேலை பார்த்தா தான் நான் சாப்பிட முடியும். சரியா?
ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிமையாட்சின்றது வந்து அது ஒரு சிலருக்கு பேருக்கு மட்டும்தான் இருக்குது. காரணம் என்னென்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் அவங்க அந்த அடிமையாக போயிட்டு அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, எல்லா சாதி மக்களும் இருக்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கிறாங்க. பட் அது யார் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறாங்க, யார் மொழியை பாதுகாக்கிறாங்க, யாருடைய அந்த அந்த தேசியத்தை யார் பாதுகாக்க, இந்த மண் வளத்துங்களை யார் பாதுகாக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டு கொடுக்காம யார் ஆட்சி ஆள்றாங்களோ அவங்க தான் ஆட்சி ஆளணும், அவங்க தான் தொடர்ந்து ஆட்சி வரணும். இதுக்கு மேலே வந்து அது சும்மா ஒரு இதுக்காக போயிட்டு அவங்கள வந்து யாராக இருந்தாலும் சரி இப்படி தான், அதுதான் வந்து அது ஒரு சால சிறந்ததாக இருக்கும். அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடர் கட்சிகள் தான் பண்ணுது, திராவிட கட்சிகள் தான் அது பண்ணுது. அது பக்கம்லாம் திராவிட கட்சிகள்னாக்க திமுக, அதிமுக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது சமீப காலத்தில் வந்து அது அந்த தலைமை வந்து யாருமே சரியில்லாத நேரத்தில், அது பகிரங்கமாக தான் சொல்கிறேன், அது தலைமை வந்து சரியாக இல்லாத நேரத்தில் தான் அது திராவிட கட்சிகள் அப்படின்னு சொன்னால் திமுக மட்டும்தான் இப்போதைக்கு வந்து உருப்படியாக இருக்குது. அது மட்டும்தான் வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அதை இந்த யார் வெளியில் இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் பாதுகாக்கிறது இது மட்டும்தான், இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. திமுக வந்து தொடர்ந்து வந்து இருந்தால் நல்லது தான். ஆமாம்.